Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தனா most of the peoples வந்து Windows OS யூஸ் பண்றாங்க. லேப்டாப் டெஸ்க்டாப் வந்து இப்போ வந்து மாறிட்டே இருக்காங்க. முதல்ல வந்து Android மொபைல் யூஸ் பண்ணிருந்தாங்க. சிஸ்டம் அண்ட் லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாம் வந்து ஒரு ரேர் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. எப்பயாச்சும் இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி வர்க் போறவங்க ப்ரொஃபஷனலா இருக்காங்க. அவங்க தான் மட்டும் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்துச்சுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸா வந்து போயிட்டு இருக்கனால வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் போயிட்டு இருக்கனால எல்லாரும் வந்து சிஸ்டம் ஆட்டும் டெஸ்க்டாப் ஆட்டும் லேப்டாப் எல்லாத்துக்குமே வந்து தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த வயசுல வந்து Windows 10 யூஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் டிஃபால்ட்டா ஒரு பிரவுசர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும். அப்டேட் பண்ணி அதை ஓஎஸ் அப்டேட் பண்ணாங்க கண்டிப்பாக வராமல் இருக்கும். அவங்க வந்து எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சிருச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பார்க்க விரும்பல. அதாவது தெரியாதவங்க வீடியோ திறந்து கடைசி பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி தரப்போம். இந்த வீடியோ திறந்து கடைசி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட வெஜ் ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் பண்ண எப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக எல்லாரோட சிஸ்டத்துலையுமே இருக்கும். விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லா சிஸ்டத்துலையுமே இருக்கும். அதை வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்து நம்ம வந்து அதாவது இப்போ 2 மேஜர் அப்டேட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய வருஷன் யாராவது வச்சிருந்தீங்கன்னா Windows 7, 8, 8 பண்ணிருங்க யாராவது வச்சிருந்தீங்கன்னா வந்து சரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். இருந்தாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் டவுன்லோடுன்னு சொல்லி குரோமில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து காட்டும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் பெஸ்ட் ப்ரௌசர் ஃபார் ஷாப்பிங் சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரீ, அதாவது எட்ஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம். ஸ்டார்ட் கொடுத்தோம்னா மைக்ரோசாஃப்டோட எட்ஜில் வந்து ஓப்பன் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், அதாவது ஓப்பன் கொடுப்போம். அதில் வந்து மைக்ரோசாஃப்டோட பழைய எட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த லோகோ. அந்த பழைய எட்ஜில் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. அது மூலமாக போய் தான் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டவுன்லோட் ஃபார் Windows 10 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ணோம்னா Windows 8.1 வேணுமா, 8க்கு வேணுமா, 7 வேணுமா, Windows Server 2016, 2019 அண்ட் Mac OS, iOS, Android எல்லாரோட பிளாட்ஃபார்ம்லையுமே இருக்குது. iOS, Androidலேருந்து Windows 8. லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் எல்லாத்துலேயும் வெர்ஷன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் விண்டோஸோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்தெந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் Windows 10 அந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அவங்களோட அந்த அஃபிஷியல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம், படிச்சு கற்றுக்கலாம். சில இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. டேட்டா கலெக்ஷன்ஸ் பற்றி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிவியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி இந்த டீடைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் லைசன்ஸ் டீம் பற்றி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் யாருமே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிக்கிறதில்ல. பட் நம்ம வந்து முக்கியமாக வந்து படிக்கணும். படித்து பார்த்து தான் வந்து அக்செப்ட் ப்ரைவசி வந்து நம்ம கொடுக்கணும். நான் வந்து இதுக்குன்னு சொல்லலை, எல்லாத்துக்குமே வந்து அக்செப்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுங்க. அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏதாவது கேட்டாங்கன்னா, பர்மிஷன் ஏதாவது கேட்டாங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ பாருங்கள், படித்து பார்த்து அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் பண்ணி டவுன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம இதுக்கு வருவோம். இப்போ வந்து அக்செப்ட் அண்ட் டவுன் வந்து கொடுத்துருவோம். சூஸ் ஏதாவது லாங்குவேஜ் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்து இதில் செக் பண்ணி வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. இப்போ வந்து அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் கொடுத்துருவோம். இப்போ வந்து தேங்க்யூ, யுவர் டவுன்லோட் வில் பி ஷார்ட்லி. இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ யூ வாண்ட் டு மைக்ரோசாஃப்ட் செட்டப் 1.7 MBக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்துருவோம். ரன் பண்ணுவோம். செட்டப் வந்து ஸோ கீழே வந்து நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து பிளாக் கலர் ஷோ ஆகும். நான் வந்து எக்ஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்த உடனே வந்து டவுன்லோடு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தார், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மைக்ரோசாஃப்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு தனி வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து ஒரு வெப் ஆப்பை வந்து எப்படி வந்து ஷார்ட்கட்டாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜை பார்த்து ஒரு 2-3 வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா வந்து மேலே வந்து காரில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்துக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு போய் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும் மற்ற ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து முடிச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு போய் அதை வந்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா if you watch it. நம்ம வெயிட் பண்ணுவோம். அதாவது மோர் தென் 2 minutes ரிமைனிங் காட்டுது. நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு.
ஐ திங்க் இட் வில் பி கம்ப்ளீட்டட் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ வந்து டவுன்லோட் ஆக ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டாலிங் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நமக்கு வந்து ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பின்னாடி அதோட அனலைசிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நீங்களும் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜோட புது இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த புது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரோட இன்டர்ஃபேஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். அதாவது ரீசெண்டாக வந்து கூட நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க, வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஸோ அப்லோட் பண்ணுவோம். அது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 2 வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றின அதாவது இதில் அனலைஸ்லாம் பண்ணுற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்க. இதில் டார்க் தீம், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து நமக்கு க்ரோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த கீழே அந்த லோகோ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள். நான் வந்து அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பழைய எட்ஜ் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யாராவது வச்சிருந்தீங்கன்னா வந்து அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அது என்னதான் பண்ணாலும் அது பில்டின் ஆப், அதை மைக்ரோசாஃப்டோட பில்டின் ஆப் வருது. அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. மேபி வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுவோம், மற்ற மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை கிளியர் ஹிஸ்ட்ரி வேணால் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் அப்டேட் தான் பண்ண முடியும். புது வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியும் அதாவது அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜோட இதோட புது இன்டர்ஃபேஸ் இப்படி தான். இதில் வந்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டிஃபால்ட் ப்ரௌசராக என்ன வச்சிருக்கீங்க, க்ரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஓப்பரா மினி அண்ட் பிரேவ் ப்ரௌசர், இப்போ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரௌசர் வந்து மார்க்கெட்டில் இருக்கு. நீங்கள் என்ன ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க கேட்குற கமெண்ட் செக்ஷனில் கால் பண்ணுங்கள். பட் நான் வந்து என்னோட பிரைமரியாக வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே தெரியும், மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன். அப்பப்போ மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரேராக வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் அதாவது இதோட முடிச்சுக்கலான்னு இருக்குது. அதாவது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் கேட்ட மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்கேன், சொல்லியிருப்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து டவுட்ஸ் இருக்காது, கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன்.